2025 புது வருடம். நம்மள நிறைய பேர் இந்த வருடத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பல திட்டங்களை வைத்திருப்போம். இன்னும் நிறைய பேர் இந்த வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி பிறக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய இந்த திட்டங்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னாலும், நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங், பொருளாதார ரீதியான ஒரு திட்டமிடுதலை செய்ய வேண்டியது முக்கியம். அது ஏன் முக்கியமானது, அதை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸ்டெப் 3, பில்ட் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய மொத்த மாத வருமானம் இருக்குல்லையே, அதில் ஒரு 3லிருந்து 6 மாதம் அந்த மொத்த வருமானம் எவ்வளவு இருக்குமோ அதை வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து நீங்கள் சேர்த்து வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கணும். திடீர்னு ஒரு தேவை வருது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம இமீடியட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு பேரே நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தான் வச்சுருக்கிறோம். அது எமர்ஜென்சி, ரொம்ப முக்கியமான வேறு வழி இல்லாத சிச்சுவேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக இருக்கணும். இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் நல்லா ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஜாபை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட் இல்லை அப்படின்னா, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கையை பறிச்சுட்டு நிற்கணும். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கான ஒரு மொத்த வருமானத்தை நீங்கள் வந்து ஒரு ஃபண்டாக நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்ததாக இன்னொரு கம்பெனியில் நீங்கள் வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபண்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஃபண்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் திட்டமிடுங்க. அண்ட் அதை வந்து கையிலே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல அதை வந்து பேங்க்கில் போட்டு வைங்க. சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி போட வேண்டாம். அதை கூட நீங்கள் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாவோ அல்லது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாவோ கூட நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா, சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டியை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு வட்டி கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே, நீங்கள் நினச்ச உடனே அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும். அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கான உங்களுடைய வருமானத்தை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. God bless you.